ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்களா சார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த டிரைவர்லெஸ் கார்ஸ், ஏஐ கார்ஸ். இப்போ இந்த ஏஐ கார்ஸ் ஏன் இன்னும் வேர்ல்ட் லெவல்ல ரீச் ஆகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டெஸ்டிங் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் கண்டிப்பா அது சக்சஸ்ஃபுல் ஆயிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஏஐ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஆனா ஏன் அந்த ஏஐ டெக்னாலஜி கார்ஸ் இன்னும் லான்ச் பண்ணாம நிறைய இடத்துல அது இன்னும் நிறைய கம்பெனிஸ் அதை ஏன் இன்னும் வெளியிடாம இருக்காங்க, எதுக்கு அதை ஃபுல் ஃப்ளெட்ஜில் அதை சேல் பண்ணாம இருக்காங்க? அதுக்கான ரீசன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஏஐ கார்ஸ்லாம் வந்துருச்சுன்னா பெரிய பிரச்சனை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல காரோட சேல்ஸ் எல்லாமே கம்மியாயிடும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இப்போ நம்மளே இருக்கோம், மிடில் கிளாஸில் நிறைய பேர் கார்ஸ் வச்சுருக்காங்க. ஏன் கார்ஸ் வச்சுருக்காங்கன்னா, அவசரத்துக்கு கார்ஸ் கிடைக்கிறது கிடையாது. இப்போ நம்ம ஒரு கார் புக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வரத்துக்கே டைம் ஆகிடுது. வரதுக்கு டைம் ஆகிடுதுன்னா அவங்க ரீச் பண்ணுறது பெரிய பிரச்சனை கிடையாது. அவங்க நம்மக்கிட்ட சேர்கிற டைம் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த கால்ஸ் அவங்க எடுக்கிறதுக்கே இப்போ இப்போ நான் ஆர்டர் போடுறேன், ஒரு பிக்கப் போடுறேன் அப்படின்னு வைங்களேன். அந்த டிரைவர் நான் இங்கேருந்து நான் மவுண்ட் ரோடுக்கு பிக்கப் போடுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த டிரைவர் யோசிப்பார், நம்ம மவுண்ட் ரோடு வழியாக போவோமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசித்து அந்த ஆர்டரை எடுக்கிறதுக்கே டைம் ஆகும். இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நிறைய பேர் அந்த ஆர்டரை எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அப்படி ஆர்டர் எடுத்தாலும் அவங்க எக்ஸஸ் மணி கேட்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த ஏஐலாம் வந்துடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பிக்கப்ஸை எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பிக்கப் எடுக்க ஆரம்பிச்சதுனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்பீடாகவே நம்மளுக்கு கார்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ மக்கள் மேக்ஸிமம் கார் வாங்குறது மேக்ஸிமம் ஒரு தற்பெருமைக்காக வாங்குறாங்க, இல்லை கம்ஃபர்டபுளுக்காக வாங்குறாங்கன்னு வைங்களேன். ஆனால் இந்த மாதிரி ஏஐலாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிக்கப் உங்களுக்கு இமீடியட்டாக இருக்கும். ஒன்றும் இல்லை, நம்ம கிளம்புறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போட்டாலே அந்த பிக்கப் கார்ஸ் சீக்கிரம் வந்துடும். அப்போ என்ன, நம்ம ஏறி உட்காந்துட்டு அந்த கார்ஸில் சீக்கிரம் ஏறி போயிடலாம். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஈவன் வசதியாக இருக்கவங்க கூட பார்த்தீங்கன்னா நிறைய கார்ஸ் வச்சுருக்காங்க. பெரிய பெரிய ஒரு 3-4 கார் வச்சுருந்தாலும் அந்த கார்ஸ் இப்போ ஒரு வீட்டில் 3 கார் 4 கார் இருக்கிறதால ஒரு கார் வச்சுப்பாங்க. ஸோ ரொம்ப அர்ஜென்ட் யூஸ்னால் அதை யூஸ் பண்ணிப்பாங்க. மற்ற நேரத்தில் அவங்களுக்கு நார்மலாக எதுவும் இருக்காது. ஸோ அந்த ஏஐ கார்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. டிரைவர்லெஸ் கார்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, அவங்களுக்கு எஃபிஷியன்ட் அதிகமாகுது. இப்போது சேஃப்டியும் அதிகமாகுது. இப்போ நம்ம வீட்டு பெண்களை கூட நம்ம காரில் அனுப்பணும் அப்படின்னா சில டிரைவர்ஸ் தப்பாக நடந்துப்பாங்க, அதுக்கு பயந்தே சிலர் காரில் ஏற்றி அனுப்ப மாட்டாங்க. ஸோ இந்த டிரைவர்லெஸ் கார்னு வரும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக மக்கள் தைரியமாக அந்த கார்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதனால தான் இப்போது இன்கேஸ் இந்த